வார்த்தைகளை நம்ம கடந்து போகிறோம். வந்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலும் உங்களை வரவேற்பும் செய்கிறேன். இந்த நாளில் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். விரிவாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு போமாக. தேவனுடைய வழிகள் எல்லாம் ஜீவனும் சமாதானமும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வழிகள் எல்லாம் ஜீவனும் சமாதானமும் இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேவனை ஆராதிக்கிற, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில ஜீவனும் சமாதானமும் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. யாருடைய ஜீவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் அல்ல. இந்த ஜீவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் உயிரோடு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வல்லமையின் ஜீவன் இந்த ஜீவனோடு இருக்கு. அல்லேலூயா. இந்த இதயத்தோடு இருக்கு. ரொம்ப பேர் வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக் கண்டு பயப்படுறாங்க, ரத்த ஸ்ட்ரக்களை பார்த்து பயப்படுறாங்க, சரீரத்தில் இருக்கிற பிளாக்கை பார்த்து பயப்படுறாங்க, சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அங்கங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஜீவனுள்ள சமாதானத்தை. ஆமென். ஹல்லேலூயா. அது எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். எதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தைகளை சொல்றார், தேவனுடைய வழிகள் எல்லாம் ஜீவன் உள்ள சமாதானமா இருக்கு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போமாக. Romans chapter 8 verse 5 to 6. அன்றியும் என்னமா எடுத்துக்கொள்ளுங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அன்றியும் அப்படின்னா எழுதப்படுகிறது ஆரம்பித்த காலத்திலிருந்து. The beginning, the world beginning. அப்படின்னா இந்த உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். நல்லா கவனமா கேளுங்க. மாம்சம் என்று சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரீரத்தோடைய தேவைகள், சரீரத்தோடைய உணர்வுகள், சரீரத்தோடைய பாரங்கள், சரீரத்தோடைய ஃபீலிங், உணர்வு இங்க சொல்லப்படுகிறது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் எதன்படி நடக்க போறீங்க? கடவுளுக்கு பயப்படலன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து வாழலன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து குடும்பத்தை நடத்தலன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து பிள்ளைகளை பாதுகாக்கலன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து உங்களுடைய வார்த்தைகளை நீங்க சரி கட்டலன்னு சொன்னா, நீ மாமிசத்துக்கு உட்பாக, மாமிசத்துக்கு பின்னாக, மாமிசத்துக்கு ஒப்பாக நீ வாழ்கிற. இன்னைக்குள்ள வசனம் சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அன்றியும் மாமிசத்தின்படியே நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள். மாமிசம் அப்படின்னா இந்த மாமிசத்தை பத்தியே சிந்தித்துக்கிட்டு இருக்கிறவங்க. இப்ப சில பேர் கேளுங்க, காலையில எழுந்தோடனே என்ன உங்களோட பிளான்? காலையில எழுந்தோடனே காஃபியும் ஒரு பிரெட்டும் சாப்பிடணும். அப்புறம் என்னது கொஞ்சம் டிவி பார்த்துட்டு 2வது லஞ்ச் எடுக்கணும். 3வது என்னது டின்னர். இது எல்லாமே மாமிசத்துக்கு உரியது. வேலைகள் மாமிசத்துக்கு உரியது. பிசினஸ் மாமிசத்துக்கு உரியது. படிப்புகள் மாமிசத்துக்கு உரியது. சேர்ப்பது மாமிசத்துக்கு உரியது. ஃபெலோஷிப் மாமிசத்துக்கு உரியது. கொடுக்கல் வாங்கல் மாமிசத்துக்கு உரியது. அங்க இங்க நல்லா தெளிவா போட்டுருக்கு. அன்றையும் மனுஷர் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை
இங்க லேசா வருது, ஓ மூளையில இருக்கு கேன்சர் போல, இந்த பொண்ணு வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஒருவேளை எனக்கு ப்ரெஷர் இருக்கு போல, அப்பப்ப பேச வரேன் எனக்கு ஒரு மாதிரி இழுக்குது, ஒருவேளை ஹார்ட்ல பிளாக் போல. சில நேரத்தில் நான் வந்து கீழே சப்பான்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு ஏச்ச கடை இந்த 2 காலம் எனக்கு வேலை செய்யல அதனால அந்த சிம்டம் வந்து என்னோட கால்கள் வந்து பேரலைஸ் ஆகும் போது போல. இது மாமிசத்தின் சிந்தை. மாமிசத்தின் சிந்தையா நீ சிந்திச்சினா அங்க வசனம் போட்டுக்கு மாமிசத்தின் சிந்தையோ மரணம் இஸ் a death. நான் முதலே சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய வழிகள் எல்லாம் ஜீவனும் சமாதானமும். தேவனுடைய வழிகள் எல்லாம் என்னவா? ஜீவனும் சமாதானமும். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது ரோமர் மாம்சத்தின் அன்றைய மாம்சத்தின்படி நடந்தவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னைக்கு நம்ம ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உன்னை நடத்துகிறது ஆவியானவருடைய சிந்தை உனக்கு வேண்டும். Don't take நெகட்டிவ்னா தொலைதானே. Don't take a negative. எந்த காரியத்தை குறித்து நெகட்டிவா யோசிக்காத. எந்த காரியத்தை குறித்தும் ஃபெயிலியரா யோசிக்காத. எந்த காரியத்தை குறித்தும் ஃபெயிலியரா முடிவு எடுக்காத. கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயம் வேதத்துல எங்குமே இல்லாம இல்ல. எல்லா இடங்களிலும் ஆண்டவராய் தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் அதிசயங்கள் மேல அதிசயம் செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நெகட்டிவா பார்க்கல, அவர் பாசிட்டிவா பார்த்தார். அவர் விசுவாசத்துல பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நெகட்டிவ்னா போறதானே, நம்ம தானே ஃபெயிலியர் தானே. நெகட்டிவா பார்க்காதீங்க. Don't our Christian life not is failure. இங்க 2 மனுஷரை பத்தி உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி அவர் மரித்த போது பிசாசானவன் அவனுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஜெயித்துட்டோம், அவர் இறந்தார், அவருடைய ஜீவனை நம்ம மேற்கொண்டுட்டோம் என்று சொல்லி 3 நாள் அதை குறித்து இயேசு மரித்தார் என்று பிசாசானவங்க எல்லாம் ஆனந்தமாய் இருந்தார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த பிசாசானவன் மண்ட கிராக் அப்பயே ஆண்டவர் வானத்திலிருந்து விட்டார் பாருங்க ஒரு எத்து, அப்பயே மண்டலம் அவன் கிராக் ஆச்சு. அவனோட சிந்தை மாமிசத்தின் சிந்தை. இயேசுவை நம்ம ஜீவனை எடுத்துட்டோம். இயேசு தோத்துட்டார், இயேசு சிலுவையில தொங்கி மரித்தார். இதுதான் அவனோட சிந்தை. ஆனா வேதம் சொல்லுது இயேசு மரித்த போது எங்க போனாரா? நரகத்துல போய் அழிஞ்சிட்டாரா? என்ன பண்ணாரு? நான் நரகத்துல போய் ஆண்டவர் பாதாளத்துல போய் என்ன பண்ணாரு? சுவிசேஷம் சொன்னாரு. யார்களுக்கு விழுந்து போன தேவர்களுக்கு, விழுந்து போன தேவ மனுஷர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொன்னாரு. அதை புரிஞ்சு கொள்ளாத மாமிச சிந்தை என்ன நினைத்தா இயேசு செத்துட்டாருன்னு. ஆனா கிறிஸ்து இயேசுவோ 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த காரியம் எதை சொல்லுதுன்னா ஜீவனும் சமாதானத்தையும் சொல்லுது. நீங்க மட்டும் நீங்க வரல சிஸ்டர், இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல். நீங்க வராம இருந்தீங்க, இன்னைக்கு யாராலும் வரல, இன்னைக்கு எல்லாரும் ஃபைனல். கர்த்தர் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமா நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேகமான கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? மாம்சத்தின் சிந்தை. மாமிசத்தின் சிந்தை என்ன கொண்டு வருமா? மரணம்.
அந்த மரணம் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா. அப்ப அந்த மாமிச சிந்தை எங்க கொண்டு போய் விடுகிறதா? எங்க கொண்டு போய் விடுகிறது? பாவத்துல கொண்டு போய் விடுகிறது. அந்த பாவமானது மரணத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக ரோமர்ல எழுதப்படுகிறது. 6வது வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தின் சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஜீவனும் சமாதானமும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் ஃபெயிலியர்? எதனால ஃபெயிலியர்? கொஞ்சம் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன் ஃபெயிலியர்? ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம்னா, ஒரு காரியத்தை நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம்னா, இது யார் எனக்கு வருது தெரியல, ஆனா அவருக்கு தெரியும். சொல்ல விரும்புறேன். ரொம்ப பேரண்ட்ஸா, அநேகமான பேரண்ட்ஸ் வளர்ந்த பிள்ளைகளை, நான் வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை பேரண்ட்ஸ் மாமிசத்துல பார்க்குற செழிப்புகளை பார்த்து, ஒரு பையன் நல்லா தக்காளி மாரி சோப்பா இருக்கிறான் வச்சுக்கலாம், அழகா சடுக்கான் மாரி அழகா இருக்கிறான், நல்ல காடி பாய்க்கிறான், நல்ல வீடு வச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், கவர்மெண்ட் வேலையில இருக்கான், ஓகே சூப்பரான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மாமிசத்தினுடைய இச்சைகளினால தன் பலவீனத்தை யார் மேல திணிக்கிறாங்க தெரியுங்களா? தன் பிள்ளைகள் மேல திணிக்கிறாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருக்க, அம்மா மனசார உன்னை வாழ்த்துற, அம்மா வாழ்த்துறது தான் பெஸ்ட், அம்மா வாழ்த்துறது தான், அம்மா காட்டுற பால் தான் உனக்கு பெஸ்ட், நீ போய் என்னை கல்யாணம் பண்ணு. இது மாம்சத்தின் சிந்தை. என் ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொல்வார், எப்பயுமே எனக்கு ரொம்ப அப்படி. என்ன சொல்வாருன்னா, உனக்கு ஒரு ஏற்ற துணை வேணுமா, போய் ஒரு டீட்டெயில் போடு. அவன் கட்டியா இருக்கணுமா, உயரமா இருக்கணுமா, சோப்பா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, கோபியோவா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் போட்டு, அவன் என்ன வேலை செய்யணும், எப்படிப்பட்டவனா இருக்கான், கடவுளை நேசிக்குமா, அந்த மாதிரி டீட்டெயில் போட்டு ஜோம் பண்ணேன்னு. இன்னைக்கு நம்ம மாமிசத்தில் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு தோல்வியில வந்து முடியுது, அது நம்மளுக்கு ஆபத்துல வந்து முடியுது, கடைசியாக அது மரணத்தையே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அது மாமிசத்தின் சிந்தை, அது மாமிசத்தின் நோக்கம். உங்களுக்கு வேதத்திலிருந்து யோனாவை கொண்டு வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் மாமிசத்தின் சிந்தையில யோசித்த போது ஆண்டவர் சொன்னாரு, நீ நினைவுக்கு போகணும், அங்க அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மனுஷரே சாப்பிடுறாங்க, மனுஷரே இது பண்றாங்க, எல்லாம் ஒரு ஒழுக்கம் நாம் வாழ்றாங்க, அதனால அந்த தேசத்தை போய் சுவிசேஷ சொல்லி அவங்களை எல்லாரும் மனம் திரும்பவையே. இவனுக்கு உள்ளத்துல ஒரே பயம். நினைவுக்கு போனா அந்த எண்ணெயை கொண்டு சாப்பிடுவானுங்களே, எண்ணெயும் இதாக்கிடுவானுங்களா, என்ன கடவுள் போக சொல்றாரு? ஐயா நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் உங்களை அனுப்பினார்னா சாத்ராக் மேஷாக் அபினேகோவை தீயில போட்ட போது ஒரு அனலும் அவங்க நெருங்கலன்னு போட்டு, ஆண்டவர் உங்களை அனுப்புறாருன்னு சொன்னா அது ஒரு தீண்டும் உங்களை தீண்டாதபடி அவர் பாதுகாத்து, ஒரு ஆபத்தும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுங்களா? அனுப்புறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை தீண்ட வருத அதுக்கு தெரியும். இவனை அனுப்புறது யாருன்னு சொல்லி அந்த ஆபத்துக்கு தெரியும். அந்த யோனா இந்த மாதிரி அவன் போகும்போது படகுல ரொம்ப போராட்டம். அவன் என்ன பண்ணுகிறான்? தேவன் சொன்ன இடத்துக்கு நினைவுக்கு போறாம அவன் தச்சை அதுக்கு போறதுக்கு அவன் என்ன பண்ணான்? பிரயாணம் பண்ணுகிறான். அப்ப அந்த படகாளிகள் அவர்கள் போகும்போது, அந்த படகுல போகும்போது, அந்த போட்ல போகும்போது கடல்கள் கொந்தளிக்கிறதோ, காத்து வீசுறதோ, பல பிரச்சனைகளை அவங்க பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வருது. இது வந்து சாதாரணமா இந்த காற்றோ, சாதாரணமா இந்த கடவுள் இந்த மாதிரி பண்ணாது. என்ன காரணம்? நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்ட போல, என்னமோ நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பேசும்போது அங்கிருந்து எழுந்த
சொல்றான், நான் இந்த மாரி இந்த ஊர்ல இருந்து வரேன், கடவுள் என்னை அனுப்புனாரு, கடவுள் என்னை எந்த ஊருக்கு போக சொன்னாரு, ஆனா நான் இந்த ஊருக்கு வரேன், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அவனுக்கு பாருங்க, ஆக்சுவலி யோனாவுக்கு எல்லாமே தெரியும். எதனால பிரச்சனை வருது, எதனால போராட்டம் வருது, எதனால தடை வருது, எதனால கண்ணீர் விடுறோம், எதனால பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு சொல்லி தெரியாது மட்டும் நம்ம சீன பையனே சொல்லாதீங்க, தத்தாவுல உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய கடின இருதயம். ஆனா யோனாவோ அவன் கடின இருதயமா இல்லை. அவன் எழுந்து நின்று அந்த படகு ஓட்டுறவங்கள்ட்ட சொன்னாங்க, என்னாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை. யாரால? என்னாலதான். யோனா சொல்றான், என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. என்னை தூக்கி கடல்ல போடுங்க. எங்க போடணுமா? கடல்ல போடுங்க, எல்லாமே அமைதலாக. இன்னைக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனை வருது, உன் வாழ்க்கையில போராட்டம் வருது, உன் வாழ்க்கையில கடினமா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியின் கடவுளுக்குள்ள நீ உழுவ வேண்டும், தேவனோட சமூகத்துல நீ உழுவ வேண்டும். ஆண்டவருடைய அந்த ஜீவனும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா தேவ சமூகத்துல போய் விடுவே. உன்னை நீ லிமிட் பண்ணிக்காத. ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு செல்ஃபிஷா இருக்கு, நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுருவேன். நான் அவரோட வேலையை நம்மளுக்கு கொடுக்கிறது தான், நம்மளோட வேலையை அவர்கிட்ட கேட்கறது தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவ வழிகளை உண்டாக்கும்படி அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த நாள்ல இந்த நோவாவை தூக்கி போட்ட போது அவனை காப்பாற்ற ஆண்டவர் ஆர்டர் பண்றார், மீன் போ. ஐயா, இந்த அதிசயம் வேதத்துல ஆண்டவர் ரேமாவா செய்து இந்த வாழ்க்கையில தேவனால் செய்ய முடியும், இந்த நாட்களிலும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஏன் தெரியுங்களா? இங்க வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், அன்றையும் மாமிசத்தின் படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஏன் நம்மளுக்கு அந்த சிந்தை? ஆண்டவரை நீ ஆராதிக்கிற, ஆண்டவரை நம்புற, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்க, ஆண்டவரே நம்பிக்கையா இருக்கிறன்னு சொன்னா ஏன் உனக்கு மாமிசத்தின் சிந்தை? அந்த மாமிச சிந்தை முதல் ஒண்ணு அவிசுவாசத்தை கொண்டு வரும். அந்த மாமிச சிந்தை இரண்டாவது உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வரும். அந்த மாமிச சிந்தை உங்களுக்கு மூன்றாவது உபத்திரத்தையும் பிரச்சனைகளும் எல்லா விதமான சமாதானத்தையும் இழந்து நீ எப்படி தெரியுமா இருப்ப? இழந்து போன போல அப்படியே. காரணம் என்ன? உன் மாமிச சிந்தை அது உனக்கு மரணத்தை கொண்டு வரும். உன் மாமிச சிந்தை உனக்கு அழிவை கொண்டு வரும். உன் மாமிச சிந்தை உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆண்டவர் சமூகத்துல யோனா தூக்கி போட்ட போது அந்த கடலும் அந்த காற்றும் அப்படியே நின்றது. இன்னைக்கு வசனம் நல்லா தெளிவா சொல்லியிருக்கு, ஆவின்படியோ நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். என்னது ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறது? என்ன சொல்ல வராதீங்க? ஆவிக்குரியதை சிந்திக்கிறதுனா என்னது? ஆவிக்குரியதை சிந்திக்கிறதுனா என்னது? ஒரு பாயிண்ட்ஸ் தர சபையில் உள்ள நானே பேசிட்டு நீங்களே கேட்டுட்டு போனா அது பிரச்சனை. ஆவிக்குரியதை சிந்திக்கிறதுனா என்னது? நித்திய வாழ்வு. ஓகே, ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய வாழ்வு வச்சிருப்பார்.
ஆவிக்குரியது சிந்திக்கிறதுன்னு சொன்னா வசனம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் தான் நம்ம தேவன். அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில தேவன் யாவற்றையும் அவர் செய்வார் என்று உன்னுடைய சிந்தையில் எப்பயுமே சிந்திக்கிறது தான் ஆவின் சிந்தை. என் தேவன் எனக்காக அவர் வழக்காடுவார், அதுதான் ஆவின் சிந்தை. என் தேவன் எனக்காக இதை ஆயத்தப்படுத்துவார், அதுதான் ஆவின் சிந்தை. என் தேவன் எனக்காக சுகப்படுத்துவார், ஆவின் சிந்தை. நீ போய் யாருக்கிட்ட போராட வேண்டாம். kneel down and pray. முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாரு. ஆவின் சிந்தை உனக்குள்ள செய்கிற அதிசயங்களை நீ பாப்ப. ஆவின் சிந்தை உனக்குள்ள நடக்கிறதை நீ பாப்ப. ஒரு உதாரணத்தை சொல்ற, ஆவின் சிந்தை. பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னான், இது நீரா இருந்தா எனக்கு கட்டளையிடுங்க, நானும் இந்த கடல்ல நடக்கும்படி. எங்கிருந்து அவனுக்கு வந்துச்சு இந்த ஞானம்? எப்பயுமே இந்த பைபிள்லயே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகக்காரன், இந்த டாப் லீடர்னா யார் தெரியுமா? பேதுரு தான். எல்லாத்துலயும் சந்தேகம், எல்லாத்துலயும் சந்தேகமா தான் பார்ப்பான், எல்லாத்துலயும் சந்தேகமா தான் இயேசுவை கேட்பான். அவன் இயேசுவை பார்த்து சொல்றான், இது நீரானால், அப்ப கூட சந்தேகமா கேட்கிறான்னு நினைக்கிறேன், இது நீரானால் எனக்கு கட்டளையிடுங்க, இந்த கடல்ல நான் நடந்து வரேன். இதுதான் என் ஆவின் சிந்தை. நீ ஆவின் சிந்தையில கட்டளையிடும் போது, ஆவின் சிந்தையில நீ பேசும்போது, ஆவின் சிந்தையில நீ காத்திருக்கும் போது, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனுள்ள சமாதானத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், அதுவும் எழுதிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது ரெண்டு வசனமும் ஒரே காரியத்தை சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனமும், நீதிமொழிகள் 16வது அதிகாரமும் 25வது வசனமும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நல்லா கவனமா கேளுங்க, வசனத்தை கேளுங்க. என்ன நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, என்ன நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா சத்தியத்தை பாருங்க. நிச்சயமா சத்தியம் உங்களை தேவனுடைய வழிகள் எல்லாம் சமாதானமும் ஜீவனுள்ள சமாதானமா இருக்கிறது. வசனத்தை நல்லா பாருங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை படியுங்க, வசனத்தை மெமரி பண்ணுங்க. என்னது என்ன பண்ணுங்க? மெடிடேட் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல சொல்ல, தமிழ்ல மனப்பாடம் பண்ணுங்க. வசனத்தை எப்பயும் மனப்பாடம் பண்ணுங்க. இயேசு மனப்பாடம் எப்படி அந்த வசனத்தை சொன்னாரோ அது போல மனப்பாடம். ஒரு ஜெபம் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீ ஒரு ஜெபம் செய்யறனா அந்த ஜெபத்துல 100% உனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா வசனத்தை வச்சு ஜெபம் செய்யுங்க. எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு, என்னோட பிரின்சிபல் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு ஆளை கூப்பிட்டு நான் ஜெபிக்க சொல்லுவேன். அந்த ஜெபத்துல ஒரு வசனம் இல்லைன்னா அந்த ஜெபம் ஒரு வீடு மேல கூரை இல்லாது, அதான் அதோட அடையாளம். வசனம் இல்லைன்னா நீ என்ன அடையாளம்? ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்லு. உன்னுடைய விசுவாசத்துல வசனம் இல்லைன்னு சொன்னா என்ன விசுவாசம்? உன்னோட வீட்டுல, உன்னோட குடும்பத்துல, உன்னோட காடியில ஒரு வசனம் இல்லைன்னு சொன்னா என்ன நீ வசனத்தை நம்புற? எல்லா குப்பையும் எடுத்து காடியில அலங்காரம் பண்ணுவாங்க, ஆனா ஒரு வசனம் இருக்காது காடியில. கேட்டது அழகான படம் பாஸ், அது பார்த்தா அது சிரிச்சு வசனம் சொல்றது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. என் வழி என்ன வழி? வைத்த வழி. மனுஷனுக்கு தோன்றுகிற ஒரு வழி உண்டு. அது செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, மேன்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு, உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அசர் இந்த ரைஸ் காப்பி கொடுத்து எடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி வழிகள் என்னைக்கு உனக்கு செம்மையா தோணுதோ அந்த வழியானது பிசாசினால் உருவாக்கப்படுகிற வழி.
வசனம் நல்லா போட்டிருக்கு. மனுஷர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். அது மரணம். அது மரணத்தை கொண்டு போய் உறுதியாய் நிற்க வைக்கும். You stand up for death because அந்த வழி மனிதனால் உண்டாக்கப்பட்டது. இது மனிதனால் உண்டாக்கப்படுகிறது. இது மனிதன் உண்டாக்கின காரியத்தினால அது மரணம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்துல மனுஷன் உண்டாக்குறத பிடிச்சு வச்சுக்கிறோம். மொபைல் போன், வேற என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பிடிச்சுக்கிறோம். ஆண்டோடைய வசனத்தை பிடித்து கொள்ள மாட்டோம். ஆண்டோடைய வழிகளை நம்ம நடக்க மாட்டேங்கிறோம். ஆண்டோடைய வழிகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர மாட்டேங்கிறோம். காரணம் என்ன? மனுஷனுடைய வழிகளோ மனுஷர்களுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கா? செம்மையாய் இருக்கிறதா, பிரியமாய் இருக்கிறதா, அது நம்மளுக்கு விருப்பமாய் இருக்கிறது. அது எதை கொண்டு வரும்னா உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? அதன் முடிவோ மரண வழி. இன்னைக்கு ஆண்டவரோட வழிகளை விட்டு நம்ம உலகத்தின் வழிகளை, மாமிசத்தின் வழிகளை, மனுஷனோட வழிகளை தேடும் போது அது நம்மளுக்கு தீமைகளை கொண்டு வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் விட்டு விலகும்படி, இதை விட்டு மாறும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அவருடைய வழிகளை வரும்படி. புரோவர்ஸ் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைகளுக்கு செம்மையாய் தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தரோ அவனுடைய இருதயத்தை திம்பாம் பண்றாரு. அவர் உன்னுடைய இருதயத்தை அப்படியே நிறுத்து பார்க்கிறார். அவர் உன் இருதயத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் அரிசி நான் எடுத்துட்டேன். அப்படி எடுத்து அதுக்குள்ள ஒரே ஒரு தங்கம், ஒரு டாட், ஒரு தங்கம், 2 தங்கம் டாட் போட்டேன்னு வச்சுக்கலாம். நீங்க இப்படி எடுப்பீங்களா? இப்படி 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 தேடி எடுப்பீங்களா தங்கத்தை? அரிசிக்குள்ள 2 தங்கம், சின்ன டாட் அரிசி மாரி 2 தங்கத்தை போட்டேன். இப்படி இது பண்ணி போட்டேன். நீங்க இப்படி இப்படி தேடி அந்த தங்கத்தை எடுப்பீங்களா? அப்படியே இப்படி எடுப்பீங்களா? தேடி தானே எடுப்பீங்க. அந்த மாரி தான் உனக்குள்ள இருக்கிற காரியத்தை ஆண்டவர் ஆராய்வார். என்ன இருக்கு இந்த உள்ளத்துக்குள்ள, என்னென்ன வச்சிருக்கு? ஆசை, பெருமை, ஏன் ஆண்டவருக்குள்ள இருந்து, ஆண்டோட வழிகளுக்குள்ள இருந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ள நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கா? கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைகளுக்கு செம்மையாய் தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இருதயத்தை ஆண்டவர் ஆராய்கிறார், நிற்கிறார். அவர் தீர்மானம் பண்றார் எந்த அளவுக்கு அவருடைய வழியில உன்னுடைய இருதயம் இருக்கு. நீ நினைக்கலாம் நீ போகிற பாதெல்லாம் சரி, நான் கரெக்டா கட் அண்ட் ரைட்டா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா அவர் உன்னுடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார், சரியா இருக்கிறியா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது இல்லாத காரணமா இருக்கிறதுனால தான் நிறைய இடங்கள்ல ஃபெயிலியர், தோல்விகள், பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமைகள். ஐயா, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் போய் நிற்கிற இடம் வசனம் நல்லா தெளிவா சொல்லுது. அங்க தேவன் உனக்கு முன்பாக இருந்து யாவற்றையும் அவர் உனக்காக செய்து முடிப்பார்னு சொல்லு. ஆனா நீ போயிற இடத்துல ஒரு காரியமும் நடக்கலன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? அதோடைய எண்ணம் என்னது? அதனுடைய பதில் என்னது? ஏன் உன்னோட சொந்த விருப்பத்துல, உன்னோட சொந்த மாமிசத்துல, உன்னோட சொந்த காரியத்துல போய் நீ நிற்கிற? அதை விட்டு ஆண்டவர் விலக சொல்றாரு. தேவனோட வழியில அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவரோட வழியில, அவருடைய மேய்ச்சல்ல, அவரோட வசனத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வசனம் சொல்லுகிற பிள்ளைகளா ஜீவனுள்ள சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். No need to worry, no need to rush.
ஓட தேவையில்லை, ரஷ் பண்ண வேண்டாம், அலமோத வேண்டாம், அப்படியே பதற வேண்டாம், இன்னும் வேண்டாம். நீ காத்திரு. என்னோட 3வது மக பிறக்கும் போது 2 பிள்ளைகளுக்கோ 3 பிள்ளைகளுக்கோ மனைவியை போய் 2 பிள்ளைகள், 2வது பையன் 3வது பையன், அவங்கள வழி வந்துச்சு, அவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். ஐயா எங்க இருந்துருங்களா, சேச்சி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன், நியூ இயர் ஆராதனை, ரேகிட்டு வந்து நியூ இயர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன், பால் வருது, அக்கா வழி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம், வந்துருங்க, நான் நியூ இயர் ஆராதனை முடிச்சு தான் போனேன். தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். He is honor, He is a guider, He is powerful God. அவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்ம சொல்லலாம் எல்லாம் என்னால ஆரம்பிச்சு இல்ல. இன்னைக்கு தேவன் இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில ஒரு உயிரினங்களும் ஒரு ஜீவராசிகளும் உயிரோடு இருக்காது. பிகாஸ் ஆஃப் காட். தேவனால தான் எல்லாம் உயிர் பெற்று இருக்கிறது. நீங்க பிறக்கிற பிள்ளைகள் வந்து இறக்க போகிற வயதானவர்கள் வரைக்கும் தேவன் இருக்கிறனால தான் அவங்க ஜீவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவன் சொல்றாரு, உன்னோட மாமிசத்தின் விருப்பம், மாமிசத்தின் சிந்தை, மாமிசத்தினுடைய எண்ணம் அது மரணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சிந்திக்கிறது மாமிசத்தின் பிரகாரமா இருக்கா இல்ல தேவன் பிரகாரமா, வார்த்தையின் பிரகாரமா இருக்கா? இன்னைக்கு விசுவாசிகளை சபைகளுக்கு வர சொல்றது கட்டாயப்படுத்தி அவர்களை மயக்கி அவர்களோடு சமாதானமாய் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவரே வாங்க பிரதர், அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ தேவனை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வேலை ஏன் தெரியுமா? அதான் ஆவின் சிந்தை. இன்னைக்கு சபை என்ன பண்ணுகிறது, ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, விசுவாசிகள்கிட்ட போயிட்டு தாஜா பண்ணிட்டு இருக்காங்க. சபைக்கு வாங்க பிரதர், சபைக்கு வாங்க சிஸ்டர், தேவனை ஆராதிங்க சிஸ்டர். அவ்வளவு சீப்பா ஆயிட்டாரு நம்ம தேவன். நம்ம தேவன் அந்த அளவுக்கு இறங்கி உங்களை வெல்கம் பண்ணணுமா? உன்னுடைய ஆத்மா அப்படி தெரியும். வசனம் சொல்லுது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்களுடைய ஆத்மா உங்களுடைய சபைக்கு வர வேண்டும் ஆண்டவர். வசனம் அப்படி சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், we welcome you, come and join. அதுக்கு ஸ்வீட்டான வார்த்தைகள் வர தேடி தேடி போடணும், வசனத்தை போடணும், come and join our fellowship. the concept. என்னைக்கு பேதுரு இயேசுவும் அப்படி செஞ்சிருக்கிறாரு? பைபிள் பாருங்க, செஞ்சிருக்கிறாரா? இயேசு மலையில பிரசங்கம், மலை பிரசங்கத்துல போவாரு, எல்லாரும் இயேசு பின்னாடி போவாங்க. இயேசு எந்த கல்லு மேல உட்காராரோ அவனுங்க சுத்தி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பிகாஸ் மாமிசத்தோடைய இச்சை, மாமிசத்தோடைய எண்ணம், மாமிசத்தோடைய ஆசைகள், மாமிசத்தோடைய விருப்பங்கள் அது மரணத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில அழிக்கும். தேவனுக்குன்னு ஒரு நேரம், தேவனுக்குன்னு ஒரு இடம், தேவனுக்குன்னு ஒரு ஆராதனை தேவ பிள்ளைகள் நிச்சயமா செய்யலாம். எங்க செய்யணும்? ஏன் உன் வாழ்க்கையில மரணம், ஏன் உன் வாழ்க்கையில தோல்வி, ஏன் உன் வாழ்க்கையில ஆபத்து, ஏன் உன் வாழ்க்கையில ஹாஸ்பிட்டல்? ஓய், ஏன் ஆண்டவர் வந்து எங்க சொல்லி இருக்கிறாரா? என்ன அறிஞ்சுக்கொள்ளு, உனக்கு பிளட் கேன்சர் வரும், மைண்ட் கேன்சர் வரும், வேற என்ன கேன்சர்லாம் இருக்கு, எல்லாம் வரும் சொல்லியிருக்காரா? என் தழுப்புகளா நீ 40 வயசாச்சு, நல்ல கிளியரான பார்வை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எங்க அம்மா கண்ணாடி போடுவாங்க, எங்க பாட்டி கண்ணாடி போடுவாங்க, எங்க அப்பா அவர் ஓகே தான், நான் அப்பப்ப கண்ணாடி போடுவேன். நான் கண்ணாடி போடலையா? ஏன் தெரியுங்களா? நான் இந்த அப்பாவோட பிள்ளை, இந்த அப்பாவோட பிள்ளை கண்ணை கிளியரா வச்சிருக்கிறேன். ஸ்பாட்ல 4 ஸ்பாட்ல கண்ணு கட்டிக்குது. அப்பே நின்று பேசுறதுன்னா பாத்துங்க, அந்த பவரை காட்டில இந்த பவர் தேவன் எப்படி இருக்கு. வசனம் சொல்லுதியா, நீ சாகர வரைக்கும் உன்னுடைய கண் பவர் குறையாது. வசனம் சொல்லுது. நீ அதை தியானம் பண்ண, அறிக்கை செய். கண்ணாடி போட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆயுதமா சொல்றேன், திங்ஸ் கொடுக்குறேன். கன்ஃபெஸ் பண்ணு, ஆண்டவரே இந்த கண்ணாடியில பயப்படாது, இந்த கண்ணை புதிதா ஆக்குங்க. யூ கன்ஃபெஸ். ஆவி என்னவா?
ஜீவனுள்ள சமாதானம். இன்னைக்கு ஆவியின் பிரகாரமாய், வார்த்தை பிரகாரமாய் பேசு. இன்னைக்கு ஏன் பேச முடியல, ஏன் செய்ய முடியல, ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா பிகாஸ் என்னவா இருக்கு? இரண்டாவது வசனம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கு. அவன் செய்யறதெல்லாம் சரி இல்ல, அது தேவன் அது என்ன பண்றாரா, நிறுத்து பார்க்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். இந்த சர்ச்சில், இந்த சபையில் ஆண்டவர் உங்களை என்ன நிறுத்து பார்க்கிறார். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? இன்னைக்கு நம்ம தேவனை தேடுகிறோம், ஆராதிக்கணும் சொன்னா எப்படிப்பட்ட இருதயமா இருக்க வேண்டும்? ஆண்டவரை எந்த அளவுக்கு நீ உணர வேண்டும்? ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையில எதெல்லாம் தியாகம் செய்திருக்கிற? எது தேடு. உன் வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவுதான் உனக்கு தியாகம் பண்ணியிருக்க நான் சொல்றேன். ஆனா நீ ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்க? ஆண்டவருக்காக என்னெல்லாம் இழந்திருக்கிற? 1 2 3 சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு அவருடைய வழிகள், தேவனுடைய வழிகள் எல்லாம் ஜீவன் உள்ள சமாதானமாக இருக்கிறது. இன்னைக்கு அவரோட வழிகளை நீ போறன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு லைஃப் கொடுப்பார், ஒரு உயிரை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை தேவன் தருவார். சங்கீதம் 94 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் Psalms chapter 94 verse 11. மனுஷனுடைய யோசனைகள், நல்லா கவனமா கேளுங்க. முதல்ல என்ன பேசி படிச்சோம்? மனுஷனுடைய வழிகள் எல்லாம். இப்ப என்ன பார்க்கிறோம்? மனுஷனுடைய யோசனைகள். ஒரு பாட்டு பாடுங்களேன். யோசனைகள் பெரியவரே ஆராதன். அவர் யோசனைகள் பெரியவர். இன்னைக்கு மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கு தெரியுங்களா? மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனமா அந்த வசனத்தை படி. வசனம் சொல்லுது, சங்கீதக்காரங்க சங்கீத வசனம் இப்படி சொல்லுது, மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் சொல்றாரா? யார் சொல்றா? யார் சொல்றா வீணு? கர்த்தர் சொல்றார், தேவன் சொல்றார். என்ன சொல்றாரு? உங்களுடைய யோசனை எப்படியா? அப்ப ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீ யோசிக்கிறது ஆண்டவர் சொல்றாங்க வீண். வீண்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? வேஸ்ட். அப்ப ஏன் யோசிக்கிறீங்க வேஸ்ட் ஆனது? அம்மா இல்லையா? வேஸ்ட்னு தெரியுதுல, தெரியுதா இல்லையா? அப்படி ஏன் யோசிக்கிறீங்க? இது வேஸ்டான ஒரு நேரம், வேஸ்டா போகுது, இது ஏன் வேஸ்டா நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா அதுக்கு ஏன் நீங்க இடம் தரீங்க? அதை விட்டு விலகுங்க. இப்போ ஒருவேளை ஒரு மனுஷரை பத்தி, ஒரு காரியத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்க சிந்தையில கொண்டு வருவார். பேசாதன்னா அது வேஸ்டானது தேவன் அறிஞ்சு சொல்றாரு. அதை பேசாதபடிக்கு ஏன் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது? ஏன் அதை விட்டு வரக்கூடாது? அதை ஏன் யோசிக்கிறீங்க? அதை ஏன் பேசுறீங்க? இப்ப கடந்த காரியத்தை, ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கலாம். அந்த காரியத்தை தேவன் சொல்றாரு, அதை விட்டு விலகு, அதை யோசிக்காத. அதை யோசித்ததுன்னா உனக்கு கசப்பு வரும், அதை யோசித்ததுன்னா உனக்கு கோபம் வரும், அதை யோசித்ததுன்னா உனக்கு சமாதானம் போயிடும் ஆவியானவர் சொல்லுவாரு. அதை கேட்காதபடி என்ன பண்ணுவோம்? அதே யோசிப்போம். அவன் எப்படி இதை சொல்லலாம், அவன் ஏன் இப்படி கேட்டான், அந்த பிள்ளை ஏன் இப்படி பார்த்துச்சு, அதையே யோசிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிடும், உனக்குள்ள இருக்கிற நிம்மதி போயிடும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய அபிஷேகம் உன்னால உணர முடியாது, உன்னால அதை பார்க்க முடியாது. காரணம் என்ன? தெளிவாக வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எதை குறித்து யோசிக்கிற? எதெல்லாம் யோசித்து வைக்கிற? சில நேரத்துல நான் டைமிங் போடுவேன். ஓகே, இந்த சகோதரி வீட்டுல 8 ல இருந்து ஓகே ஒரு 8:30 மணிக்குள்ள பேசிட்டு அடுத்த சகோதரி வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு விசிட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா போவேன். அங்க ஒரு வீட்டுல முடிய மணி 10:30 ஆயிடும். அப்புறம் இங்க 2வது வீட்டுக்கு போறது, போன் அடிச்சு சொல்லுவேன், சிஸ்டர் சாரி சிஸ்டர் வர முடியாது,
அவங்க குரலே கண்டுபிடிச்சிடும், அவங்க கட்பாயிட்டாங்க, கோபம் ஆயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடும். அவங்க வந்து மனசுல பாஸ்டரா இப்படிதான் எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே, ஆனா எனக்கு தானே தெரியும் 8 மணிக்கு போய் 10 மணி வரைக்கும் அந்த சிஸ்டர் வீட்டில் உட்காந்து இருக்கிறேன்னா அங்கே ஊருப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. அதை பேசி அவங்களுக்கு விளக்கி, ஐயா நம்ம விசுவாசிகள்கிட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பிரசன் கூட பண்ணிடலாம், ஆனா கவுன்சிலிங் பண்றது அது பெரிய பாடு. சொன்னதை அப்படி சொன்னதை 1 மணி நேரம் நான் சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது. திருப்பி அதுதான் எங்க அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆரம்பிச்சாங்களோ, எங்க ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சா திருப்பி அதே பிரச்சனை தான் அவங்க பேசுவாங்க. சில நேரத்தில் ஜோமணி எல்லாம் ஓகே கடைசியா கிளம்பும் போது வந்து சொல்ல, பஸ் ரொம்ப நன்றி பஸ், என்ன ரொம்ப நல்லா தெரிய வச்சுட்டீங்க பஸ், வெரி குட் பஸ். ஆனாலும் அது ஃபுல்லா அப்படி சொல்லிடக்கூடாது பஸ். மனசுல எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க மேல இருக்கிற கோவத்தை காட்டிலும் எனக்கு இவங்க மேல அப்படியே சப்பாத்தி மூக்கில 2 சப்பாத்தி கொடுக்கலாமான்னு போகும். இவ்வளவு காது கத்து கட்டி இந்த அம்மாவுக்கு இவ்வளவு சொல்லி காதலையும் ஏறல, மண்டையிலும் ஏறல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன சொல்றதுன்னா, மனுஷனுடைய யோசனைகளை வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க எதை நினைக்கிறீங்க அது வீண் சொல்ற. வீணானதை யோசிக்காதீங்க, வீணானதை சிந்திக்காதீங்க, வீணானதை பேசாதீங்க, வீணானதை செய்யாதீங்க, வீணானதை உங்க வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தங்கமா இருந்தாலும் சரி, அது பித்தளையா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பொம்மையோ, ஏதோ ஒரு காரியமோ, ஏதோ ஒரு அலமாரியோ, ஏதோ ஒரு சோப்பாவா இருந்தாலும் சரி, நீ எடுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. எடுக்காதன்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு வேளை டைமண்டா இருந்தா கூட எடுக்காத, அதை நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் தெரியுமா, அதனாலதான் உனக்கு தலைவலியே வரும். எனக்கு தலைவலி வராது, ஏன்னா நான் எப்பயுமே டைகர் பாம் பாய்க்கிறேன்னா எனக்கு தலைவலியே வரும். சிலது ஒரு காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஆனா பந்தாவுக்கு என்னத்துங்க பண்ணுவாங்க, வாங்கி எல்லாம் போட்டுவாங்க. ஆனா இது எப்படி பிரதர்னா தெரியல பாஸ்டர், இது எப்படின்னா அந்த கடைக்காரன் வந்தா அவன் செஞ்சா அப்படி இப்படி, இதை மட்டும் அவங்களோட வேலை என்னதுன்னா ஆன் ஆஃப். அந்த 2 வேலையில அந்த டிவியோட அந்த பொருட்களோட ஜாமான் வேலையை முடிச்சிருவாங்க. ஆன் ஆஃப். மற்றெல்லாம் கேளுங்க, இதா அது தெரியாது. அப்ப எது பந்தாவுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இங்க இல்ல கேளு, இவன் 3 பிள்ளைய வச்சிருக்கிறான், குடும்பத்தை நடத்துறான். இவன் எப்படி ஏர்போர்ட் வாங்க முடியும்? எப்படி ஒரு காடி நல்ல விலை உள்ள காடி வாங்க முடியுது? இவனே வாங்க முடியறதுனால ஏன் நான் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா என்ன பண்ணாரு, போய் வாங்கினாரு. அவர் 100% லோன் செஞ்சு எடுத்துட்டாரு. முதல் மாசம் கட்டிட்டாரு, அப்படி இப்படின்னு கட்டிட்டாரு. 2ஆம் மாசம் சொல்லிட்டாரு, நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி காடி வந்து தாரையில் சந்தோஷத்துக்கு சொல்ல, உன்னுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்து பார்க்க வேண்டும். உன்னுடைய சிந்தைகள் தேவனுக்கு முன்பாக நிறுத்து பார்க்க வேண்டும். ஐயா நீ போகிற தெரியல, இதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னு, ஆனா எடுத்துக்க, நீ போகிற வாகனம் பழைய புரோட்டோன் சாகா தெரியுமா? 1996 1994 அந்த புரோட்டோன் சாகா பாச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு அது மேன்மையா இருந்துச்சுன்னா அதே BMW தான். ஆண்டவர் அதை விரும்பினார்னா அதே BMW தான் நமக்கு. இன்னைக்கு தேவன் விரும்புகிற காரியத்தை உன்னுடைய ஆவி செய்ய வேண்டும், உன்னுடைய ஆவி விரும்ப வேண்டும், உன் ஆவி தேட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமையை இன்றைய நாளில் நீங்களும் நானும் காண்போம். deuteronomy 5ஆம் அதிகாரம், உபாகமம், deuteronomy உபாகமம் 5ஆம் அதிகாரம்
32வது வசனமும் 33வது வசனம். Deuteronomy chapter 5 verse 32 and 33. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே, நல்லா கவனமா கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியே. உங்களுக்கு தேவன் எதை சொன்னார்? ஆண்டவர் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்? நீ எதை செய்ய வேண்டும்? சிலவங்க வந்து கேட்பாங்க எனக்கு கால் பண்ணி, சார் என்னுடைய தாய் மாமா மறைச்சிட்டாரு, அதனால எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எங்க அம்மாலாம் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சிரு, நீ ரொம்ப டீப்பா செய்வேனா, ஜஸ்ட் இந்த ஒரு வேட்டியை மட்டும் வாங்கி போடு. நான் வந்து யாரையும் குறை சொல்லல, நான் யாரையும் தவறு சொல்லல. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, அதல்ல. உனக்குள்ள ஜீவிக்கிற ஜீவனுள்ள சமாதானத்தின் தேவன் என்ன சொல்லுகிறாரு? உனக்குள்ள இருந்தும் தேவன் சொல்லுகிறத கேளு. பாஸ்டர் சொல்றத கேளுன்னு சொல்லல, உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் சொல்றத கேளுன்னு சொல்லல. உனக்குள்ள ஜீவனுள்ள சமாதானத்தின் தேவன் என்ன சொல்ற? கேக்குறீங்களா? கேக்குறீங்களா இல்லையா? நான் சொல்லி எனக்கு பார்த்து ஒரு அது செஞ்சுனா அது வேண்டாம். அது மனுஷனுடைய சிந்தை. அது மனுஷனுடைய சிந்தை. உனக்குள்ள இருக்கிற தேவன் என்ன சொல்றாரு? இந்த பிரதர் என்கிட்ட வந்து கேட்டாரு, பசங்க இன்னும் வந்து நம்ம தீபாவளினா இந்த இதெல்லாம் செஞ்சு சாப்பாடு வைப்போம், செய்யணுமா பாஸ்டர் கேட்டார். அவர் இப்பதான் வரனால நான் சொன்னேன், வேதத்துல அப்படி செய்யணும்னு போடல. முடிஞ்சா அம்மாவுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அவர்கிட்ட தான் சொன்னேன், அம்மாவுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உயிரோடு இருந்தாங்களா அப்ப தாராளமா செஞ்சிருக்கலாம். அம்மா வரையா பால் ஊற்றுறதோ, சோயாபீன் கொடுக்குறதோ, இட்லி கொடுக்குறதோ, மீன் கொடுக்குறதோ எல்லாமே எப்போ கொடுத்துருக்கணும்? உயிரோடு இருக்கும்போது. நாம பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வாங்கி தரேன், லான்ச்சு பிரியாணி வாங்கி தரேன், டின்னர் சப்பாத்தி வாங்கி கொடுக்குறேன், கோழி குருமா வாங்கி கொடுக்குறேன். எப்போ செஞ்சிருக்கணும்? ஆனா நம்ம எப்ப ஏமாத்துறோம்? செத்து போய் அவங்களுக்கு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நான் சொல்றேன், அது ஏன் சொல்றேன்னு தெரியல, இந்த சபையில் இல்லை, ஆனா அவங்க எல்லாரும் பொதுவாக சொல்றேன். ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா கூட்டி சேர்த்துக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு அதுதான் பெரிய கொப்பளமே. அந்த கொப்பளம் எப்போ வெடிக்கும், எப்போ பழுக்கும், எப்போ உனக்கு பாய்சன் கொண்டு வரும்னு தெரியாது. பிள்ளை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அப்படியே பேக் பண்ணி அனுப்பிவிட்ருங்க. அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், மனைவி சொல்லிட்டேன், நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு, கல்யாணம் பண்ணிட்டா மொத்த பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வீடை பார்த்து அனுப்பிவிட்ரு. ஏன் நம்ம கூட வந்து நம்மளுக்கு தலைவலி கொடுத்தாது. என் மனைவி கொஞ்சம் ஸ்வீட்டாக சமைப்பாங்க, வர்றது வந்து கசப்பா சமைக்கணும்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. நீங்க வீட்டுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அப்ப வசனத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேர்ஃபுல். செய்யறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்படி இருக்கணுமா? செய்யணுமா? கவனம் இருக்கா? காடி ஓட்டும் போது தூங்கி இப்ப கண்ணு மூடிக்கிட்டே ஓடுங்க. ஏன் கண்ணு திறந்துட்டு ஓட்டுறீங்க? ஆமா தானே? இப்ப படி இருக்கு, பிளாட் 4வது மாடி, முத்தையர் நீங்களாம் போனீங்களா இருக்கு பிளாட், நம்ம கலக்கிலாம் போனீங்களா பிளாட் இருக்கு, படி மட்டும் தான் 4 மாடி 5 மாடி. எது படியில் இறங்குறீங்க? ஈஸியாக மேலே குச்சிருங்க, குச்சிட்டு திருப்பி ஜம்ப் பண்ணி போங்க. ஏன் கவனமா இருக்கீங்க? அதை தான் சொல்றாரு வசனம். தேவன் கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், கவனமா இருங்க. யூ மஸ்ட் கேர்ஃபுல், யூ மஸ்ட் கேர்ஃபுல். ஒரு வெறி நாய் உங்களை சொல்ல சிஸ்டர், நீங்க பார்க்கறது பாசங்க, நீங்க வெறி நாய் என்ன? ஒரு வெறி நாய் அது
எத்தனை நாள் சாப்பிட தரல, சொல்றாங்க வரியா இருக்கு. ரேணுகிட்ட சொல்லி, ரேணு கொஞ்சம் அந்த நாயை பார்த்துக்கியா, 2 பேரும் பார்த்து கவனமா இருக்கு, விட்டுட்டு போனா ஒன்று அவன் அதை கடிச்சிடுவான், ஒன்று ரேணு நாயை கடிச்சிடுவான், இல்லை நாய் ரேணு தான் கடிச்சிடும். 2 ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன் கவனம்? எதுல கவனம் செலுத்துறோம்? நம்மளுடைய மாமிசத்துல ரொம்ப கவனம் செலுத்துறோம். மாமிசத்தமான காரியத்தின் மேல ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப கம்பெனியில 7 மணிக்கு வேலைன்னா 8:30 மணிக்கு எழுந்திருக்குமா? இல்ல ஒரு 12:30 மணிக்கு எழுச்சிட்டு 12:30 ஆச்சா அப்படின்னு நீங்களா என்ன பண்ணுவீங்க? 7 மணி வேலை 6:40 எழுச்சிங்கன்னா எப்படி ஓடுறதுன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா எனக்கும் தெரியும். தடப்பட்ட. ஆனா ஆண்டோட விஷயத்துல பரவாயில்ல, நம்ம மேல கிருபை இருக்கு, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. ஹலோ, லாலா மேரி இப்படி நம்ம பாஷையில பேசுதா? லாலா மேரி இருக்காதீங்க. ஒரு மீன் இருக்கு கடல்ல, ஒரு மீன் இருக்கு. அந்த மீன் வந்து பாம்பு மேல் இருக்கும். பாம்பை பார்க்கும்போது நான் பாம்பு ஜாதின்னு சொல்லுவோம், மீனை பார்க்கும்போது நான் மீன் ஜாதி. அந்த வேஷம் போடாதீங்க. வசனம் சொல்லுது, ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. என்ன வேஷம்? நம்ம ஏற்கனவே ரஜினி சிவாஜிலாம் தாண்டி நடிச்சிருவோம். பாஸ்டர் எடுக்கும், பாஸ்டர் சர்ச்சு கிளம்பிட்டேன் பாஸ்டர், சபைக்கு வரலான்னு எல்லாம் ஆயத்தப்படுத்தினேன். அப்படியாமா? ஆனா பாருங்க பாஸ்டர், கௌரவம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் பாஸ்டர். ஐயோ, எனக்கு நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவன் எதை கற்பித்து, எதை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், எதை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு, அவரை ஆவியோடும் அவரை உண்மையோடும் என்ன பண்ணுமா? செய்யணுமா? ஐயா, ஆண்டவர் இந்த சபைக்கு நீங்களாம் வர்றதுக்கு, சிலவங்களாம் ஓகே ஆசீர்வாதிக்கு பண்றீங்க, காடியில வரீங்க. சிலவங்களாம் டிரான்ஸ்போர்ட் இல்லாதவங்க தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. வேணும் ஒரு சபைகளுக்கு அது கூட இல்ல. சிலவர்கள் ஃபேன்ல ஆராதிக்கிறாங்க, சிமெண்ட் கார்பெட் இல்ல, அந்த சூடு பாய். நான்லாம் பாயில ஆராதிச்சவன், பாயில போட்டு அதுல உட்கார வச்சு பர்சன் கேட்டவங்க. நாங்களாம் ஊர்ல போய் பாருங்க, மணல்ல உட்கார்ந்து ஆராதனை பிரசங்க கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு கார்பெட் போட்டு மெத்த நாற்காலி, நார்மல் நாற்காலி இல்ல, மெத்த நாற்காலி, ஏக்கோன். இன்னைக்கு ஜேபியில் அவ்வளவு சபைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா நாற்காலி தான் நிறைய இருக்கே தவிர ஆட்கள் நிறைய. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. சாயாதா? எந்த சைடு சாஞ்சிரார்? அண்ணா, எந்த சைடு சாஞ்சிரார்? நீங்களா நில்லுங்க. சாயறனாலதான் இந்த சைடு 100 கிலோ, அந்த சைடு 150 கிலோ வருது. அண்ணன் ஓகே, உங்களை தான் நான் சொல்றேன். அதனாலதான் வருது. நீங்களா நில்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை நடத்துவார். தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் சர்வத்துக்கும் மேலானவர். எல்லா காரியங்களும் காட்டிலும் அவர் மேலான தேவன். அவர் சொல்றாரு, இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே, நல்லா கவனமா கேளுங்க, நீங்க வளர்ந்தது ஒரு தேசமா இருக்கலாம், நீங்க படித்தது ஒரு தேசமா இருக்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களை எந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த தேசத்தை நீ என்ன பண்ணுவியா? சுதந்தரித்துக் கொள்வ. You must rule. நீ அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வ. அது தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. சிலவங்களுக்கு பேராசை ரொம்ப. என்ன பேராசை தெரியுங்களா? அவன் வீடு இருக்குது, அவன் இருக்கிற வீட்டை வந்து புகழ்ந்து பேச மாட்டான். ஓ, அவங்க வீடோ, ஓ, தேவன் உனக்கு கொடுத்த வீட்டை சுதந்திரத்துக் கொண்டு, இந்த வீடு ஆண்டவரே நான் செபிக்கிறேன், எனக்கு சொந்த வீடா தாங்க.
வாங்குறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்க, லோன் கிடைக்க உதவி செய்யுங்க, நான் வேலைக்கு போன சம்பள ஸ்லிப் கிடைக்க உதவி செய்யுங்க, இந்த வீடை வாங்குறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்க, சமாதானம். ஜெபம் பண்ணு. வசனம் தெளிவா சொல்லுகிறது, அந்த தேசத்தை நீ என்ன பண்ணுவா? சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆனா நம்ம எங்க கொள்ளுகிறோம்? ஏன் தெரியுங்களா? இது சரியில்லை, இது சரியில்லை. தேவன் வழியில போல மாமிசத்தின் சிந்தை, மாமிசத்தினுடைய எண்ணம், மாமிசத்தினுடைய நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில நான் சொல்றேன், நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்தில், நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். என்ன பண்ணுமா? நடக்கும். தவறி போகக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது, பின்மாற்றம் வரக்கூடாது, ஏதோ தானமா இருக்கக்கூடாது. இந்த வாரம் சபைக்கு போயிட்டா அடுத்த வாரம் சபைக்கு போக வேண்டாம், இந்த வாரம் ஆண்டவருடைய பேச்சை கேட்டுட்டோம் அடுத்த வாரம் கேட்க தேவையில்லை, நேற்று ஆண்டவர் சொன்னதை கேட்டோம் இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் மிஸ் பண்ணோம். தேவனுடைய வழிகளை விட்டு விலகாத, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி போகாத, தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி. ஏன் தெரியுமா? அங்க நல்லா தெளிவா சொல்லப்படுகிறது, மனுஷருடைய செம்மையான வழிகளோ அது முடிவோ மரணத்தை கொண்டு வரும். மனுஷனுடைய வழிகளோ அது மரணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு தேவன் சொல்ற, உங்களோட வழிகளை விட்டு விலகுங்க. யூ மஸ்ட் ரிட்டர்ன். தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவரை பாருங்க, பிரபலத்தை பார்க்காதீங்க. நீ பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தேவன் எப்பொழுதும் உனக்கு சின்னதா தெரியவாரு. நீ ஆண்டவரை பெரிதா பார்க்கும்போது உன் பிரச்சனைகள் எப்பயும் சின்னதா தெரியும். அல்லேலூயா. வசனம் நல்லா சொல்லப்படுகிறது, உலகத்துல போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல இந்த பிரச்சனை பணம் இன்னொரு பிரச்சனை வரும், இந்த கண்ணீர் பணம் இன்னொரு கண்ணீர் வரும். அதை நீ பார்க்காத, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு முழு ஆவியோடு அவர் தொழுதுகொள். அப்பொழுது இந்த பிரச்சனைகளை கர்த்தர் மேற்கொள்வார், தேவன் அதை சரிப்படுத்துவார், தேவன் அதெல்லாம் அந்த வழியில போக வைப்பார். வசனம் சொல்லுது, உனக்கு ஒரு வழியா வந்தால் எத்தனை வழியாக போகுமா? ஏன் அந்த வசனத்தெல்லாம் நம்ப மாட்டீங்க? அடிச்சு பச எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, பச எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம், பச எனக்கு இவ்வளவு பெரிய தலைவலி. ஆண்டவர் தெரியும் அந்த தலைவலி இருந்து வந்தது, அங்கேயே திருப்பி அனுப்பி விட்டுருவார். சில நேரத்தில் வர்றது அந்த தலைவலிலாம் எதுக்கு தெரியுமா வருது? நீ ஜெபிக்கிறதுக்காகவே வரும். அப்பயாவது இவன் போய் ஜெபிக்கிறானா? இந்த மீன் மேல் இவனை தூக்கி போட்ட கடை இந்த கடலை விழுந்தாச்சும் வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவான் யோனானிட்டு அந்த மீனே வந்து அவனை முழுகி கொண்டு போய் நினைவுல கக்கிடுச்சு. ஏன்னா அங்க கூட நம்ம மனுஷன் திருட்டு வேலை பண்ணுவான், புத்தி மாறிடுவான். கடலை விழுந்தா இவனுக்கு புத்தி மாறிடும்னு சொல்லி மீனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால மீன் அனுப்பி ஒரு முழுகி 3 நாள் கழிச்சு கொண்டு வைக்க கத்துது, நினைவுல கட்டுக்குது. நீங்க நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம் வருதா, பிரச்சனை வருதா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க. நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய வழிகள் எல்லாம் ஜீவனமும் சமாதானமும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சொல்லியோட எல்லாரும் எழுதுவனமாய் ஆண்டவரே திருவிருந்துக்காக நம்ம கடந்து போவோமாக. திருவிருந்து ஆயத்தப்படுத்துங்க, இன்னைக்கு திருவிருந்து கடந்து போவோம்.